ஏய் இப்படி வா. இப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த வண்டியில ஓட்டுறாங்க, போய் கீழே விழுறாங்க, வைக்கிறாங்க, ஓடுறாங்க, வைக்கிறாங்க, சேட்டை பண்றாங்க அப்படின்னு. மாடுன்னு ஒன்று நம்ம நம்ம எந்த சேட்டையுமே பண்ண முடியாது. பிடிச்ச மாடுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச மாடுனா நம்ம சூரக்குண்டு செவலை. சூரக்குண்டு செவலைன்னு நம்ம யூடியூப்ல இது பண்ணாலே இதை பத்தின இதோட புகழ்லாம் நிறைய பேர் பதிவாக போட்டிருக்காங்க. இந்த மாடு இன்னைக்கு களத்துக்கு போகாட்டியும் ஒரு காலத்துல ஒரு சிங்க மாதிரி ஜாம்பவனா இருந்திருக்கு. அவரே நினைச்சுக்கிட்டு அவருக்கு நிக்க தண்ணி வைக்க, இரவோட குளிப்பாட்ட, மஞ்சள் கொண்டு போக அவர் இல்லாம இருக்கவும் கரங்கி போச்சு. நம்ம வந்து மதுரை மேலூர் பக்கத்தில் பெரிய சூரக்குண்டு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இந்த ஊரில் வந்து இந்த ஊர் மட்டும் இல்லை, இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்காக எல்லா இடத்துலையும் மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டி அதை தயார் பண்ணி அதை வணங்கிட்டு இருக்காங்க. அது போக ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இதுக்காக சில மாடுகள்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் போய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரொம்ப கூட்டமாக எல்லாம் பரபரப்பாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தூரம் பேச முடியும்னு தெரியல. ஸோ உள்ளே போய் அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பதிவு பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து நம்ம நேராக ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இது ரெண்டுக்கும் என்னமோ வித்தியாசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பொழுது மாட்டு பொங்கலுக்காக நம்ம மதுரைக்குள்ளே இருக்கிற அலங்காநல்லூர் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம சுற்ற போகிறோம். பார்ப்போம். ஏய் இப்படி வா. ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கு. ஏன்னா இன்னொன்று எல்லாமே 4 பல்லு. இந்த பக்கத்தில் நிற்கிற மாதிரி பாருங்க, அது 4 மாடுங்க. ஆமாம், 4 பல்லு. இது 4 பல்லு. அது எப்படி நான் பல்லு எப்படி பார்ப்பீங்க? ஓ, கீழே இருக்கிறது பல்லு இருக்காங்க. மாட்டுக்கு வந்து மேலே பல்லு பல்லுயே இருக்காது பாருங்க, பல்லே இருக்காது. சரி சரி, மேலே பல்லே இருக்காது, கீழே இருக்கிறது 4 பல்லு வந்துருக்கு. 6 பல்லு வந்துருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு ஏஜ் கணக்கு சொல்றேன் நான். இது வந்து 19 வயசு. உங்க பேர் சொல்லணும். என் பேர் கவியரசன். இந்த ஊர் பேர் என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க சார். பெரிய சூரக்குண்டு. பெரிய சூரக்குண்டு. இந்த கபடி விளையாடுவீங்கல்ல? இன்னைக்கெல்லாம் கபடி பொங்கல் சமயத்துலாம் கபடி நடக்காதா? மேட்ச் இப்போ வந்து பொங்கல் டயத்துல வந்து ஜல்லிக்கட்டு தான் நடக்கும். ஜல்லிக்கட்டு தான் கபடி சேர் வைக்க மாட்டாங்க. மாடு பிடிக்கிறாளா இல்ல மாடு விடுறாளா? மாடு விடுறாரு. பந்தய மாடு நம்மகிட்ட ஒரு 25 மாடு இருக்கு. 25 மாடு இருக்கு. எத்தனை வருஷமா மாடு வளர்த்துறீங்க? மாடு இப்போ நம்ம தாத்தா வளர்த்தாங்க, அப்புறம் அப்படி ஃபாலோ பண்ணி. மாடு வளர்க்குறது எல்லாம் என்ன சிரமம் இருக்கு? அதுக்கு டெய்லி அதை ஒர்க் அவுட் கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு மாடுனாலும் சரி, நம்ம வந்து பந்தய மாடு வச்சிருக்கோம். நம்ம காலையில எல்லா மாடையும் அலசணும், சாயங்காலம் அலசணும், சாப்பாடு வைக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். பந்தயம் பண்ணும்போது வந்து போய் போனதும் பிரைஸ் வாங்கிட முடியாது. நம்ம வந்து நம்ம உழைப்பு அதில் போட்டால் தான் நம்ம வந்து வெற்றியை காண முடியும். ஒரு மாடை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு நாளைக்கு? மாட்டுக்கு குறைஞ்சது 500 600 ரூபா வந்து ஒரு நாளைக்கு. வெளியூர் வேலைக்கு போறதுலாம் அப்ப சிரமம் தான். மாடு வெளியில போக முடியாது, நம்ம மாட்டுக்கிட்டே இருக்க முடியும். இப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த வண்டியில ஓட்டுறாங்க, போய் கீழே விழுறாங்க, வைக்கிறாங்க, ஓடுறாங்க, வைக்கிறாங்க, சேட்டை பண்றாங்க அப்படின்னு. மாடுன்னு ஒன்று நம்ம நம்ம எந்த சேட்டையுமே பண்ண முடியாது. இதுல சண்டை போட்டோம்னா இதுல ரொம்ப ஒற்றுமையாயிருவோம். மாடு வளர்த்து இப்போ போய் அது பரிசு வாங்கினா உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்? அவ்வளவு சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த மாடுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பீங்க? மாடு உழவு அடிக்கிறது, நீச்சல் போடுறது, மாடை கூட்டி போடுறது. இப்ப எல்லாருமே ஒரே ஊருக்கு தான் கிளம்புறாங்களா இல்ல எல்லாமே? நம்ம மேலூர் பக்கத்துல 18 குடின்னு வருஷம் நடத்துவாங்க. அவங்ககிட்ட போய் அவங்க ஊர்ல போய் மாடப்பெல்லாம் வந்து சிறப்பா நடக்கும். நீங்க கிளம்பியாச்சு? உங்க மாடு எங்க? இதுவா? எத்தனை வருஷமா நீங்க மாடு வளர்க்குறீங்க? மாடுபிடி வீரர்கள்லாம் பாக்குறீங்க, உங்க தாத்தா காலத்துல இருந்தே பாத்துட்டு வரீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பிளேயர், அதாவது மாடு பயங்கரமா பிடிப்பாரு? எனக்கு பிடிச்ச மாடுபிடி பிளேயர்னா அபிஷித் சார். போன வருஷம் ஸ்டேடியம் மஞ்சத்துல தார்காரு, ஒரு பூவந்தி 3 காரு வாங்கியிருக்காப்புல. மஞ்சள் ரொம்ப பிடிச்சி. அது போக நிறைய பிரைஸ்கள் வாங்கியிருக்காரு. அதை அவர் வின் பண்ணா சந்தோஷமா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாடு, இந்த மாடை யாருனாலையும் பிடிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க பார்த்த மாடு ஏதாவது இருக்கா? பிடிச்ச மாடுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச மாடுனா நம்ம சூரக்குண்டு செவலை. எனக்கு விவரம் சூரக்குண்டு செவலைன்றதை எல்லாருமே பேசுவாங்க. கீழே பூங்குடி ஆதின்னு ஒரு மாடு இருந்துச்சு, அந்த மாடு ஜாம்பவான். செவலை எங்க இருக்கு? செவலை உள்ள கட்டி பாப்போமா? அதையே பார்க்கலாம், வாங்க பார்ப்போம். ஸோ இந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூரக்குண்டில் செவலைன்னு ஒரு மாடு இருக்குது. இந்த மாடை வந்து யாரும் பிடிச்சதே இல்லை, சிங்கம் மாதிரி இருக்குமா களத்தில். அந்த மாடை வந்து இந்த வருஷம் இவங்க பந்தயத்துக்கு எதுக்கும் அனுப்பலை போல். அதுக்கு பதிலாக செவலை 2.1 சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம்ல, அந்த மாட்டை தான் அனுப்புகிறாங்க.
ஸோ நம்ம இந்த செவலை மாடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறதுக்குள்ள குயிக்கா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்ல, மாட்டு பொங்கல். அதனால நீங்க பொங்கல்ல மாட்டு பொங்கலை தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவீங்களோ? ஆமா. இன்னைக்கு மாடுகளுக்கு பூஜை பண்ணி மாடு நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல நல்லா மாடுகள் பெருகணும், மேலும் மாடு வாங்கி வச்சிருக்கணும். மாட்டுக்காண்டி நம்ம சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு மாட்டுக்கான நம்மளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி மாட்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மாதிரி நம்ம கொண்டாடுவோம். என்னைக்குமே மாட்டுக்கு முதல் மரியாதை. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு, கூடுதல் ஸ்பெஷல். நம்ம வந்து மாட்டு கூட வீட்டுல டைம் காட்டிலும் மாட்டு கூட தான் அதிக நேரம் இருக்கீங்க, அதிகமா இருக்கும். இப்போ இந்த மாடெல்லாம் இவ்வளவு மூர்க்கமா இருக்குல்ல, இது நீங்க இப்போ உங்களே ஒண்ணும் பண்ணாதா? நம்ம வச்சுக்கிற பொறுத்தானே இருக்கு. அதான் நான் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகும். இங்க பாருங்க, மேலூர் சூரக்குண்டு செவலை. இந்த மாட்டுக்குன்னு ஒரு படம் வச்சிருக்காங்க பாருங்க. மேலூர் எல்லா படங்களுக்கும் விட இந்த மாடோட படம் தான் ரொம்ப பெருசா இங்க இருக்கு பிரத்யேகமா. ஸோ அவங்க அந்த மாட்டுக்கு கொடுக்குற மரியாதையும் அதை அவங்க எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிறாங்கிறதையும் பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்கு. ஸோ நம்ம வந்து செவலை 2.0 களத்துக்கு போயிடுச்சு. இது செவலை முன்னாடி இதை விட ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும்ல, அது பயங்கர மாடு. நீங்க போட்டோல யூடியூப்ல போட்டு பார்த்தாலே தெரியும் சூரக்குண்டு செவலை அப்படின்னாலே யூடியூப்ல வீடியோ வந்துடும், அதிலே பார்த்துக்கலாம் பழைய. ஆமா, நம்ம மேலூர் சூரக்குண்டு செவலைன்னு நம்ம யூடியூப்ல இது பண்ணாலே இதை பத்தின இதோட புகழ்லாம் நிறைய பேர் பதிவா போட்டுருக்காங்க. இந்த மாடு இன்னைக்கு களத்துக்கு போகாட்டியும் ஒரு காலத்துல ஒரு சிங்கம் மாதிரி ஜாம்பவனா இருந்திருக்கு. இந்த மாடு தான் பக்கத்தில் போகலாம். சரி ஒன்றும் இல்லை உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். சிறப்பு. சரி வாங்க, சிறப்பாக இருக்கு. வாங்கம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? இப்போதான் சாப்பிட்டு வரேம்மா. வீட்டில் கிறங்கிடுச்சு. இறந்து 1.5 வருஷம் ஆச்சு. அவருக்கு நிக்க தண்ணி வைக்க, இரவோட குளிப்பாட்ட, மஞ்சள் கொண்டு போக. அவர் இல்லாம இருக்கும் கிறங்கி போச்சு. அவர் இருந்த வரைக்கும் இது நல்லா அப்படியே இருந்துச்சு, நல்லா நின்றுச்சுப்பா. அந்த கேள்வி தொம்முலாம் 2 கைட்டு அப்படி கட்டி அணைய முடியாது. அந்த அழகா இருந்துச்சு. பாப்பா முடிஞ்சவர பாப்பா சரியா தண்ணி குடிச்சதுல அவரே நினைச்சுக்கிட்டு அவருதான் முழுசா வளர்த்தினதே எல்லாத்தையும். தண்ணி குடிக்குது இறங்குது போது நல்லா அண்டிச்சு பாத்திருப்பியல. மஞ்சாட்டுக்கு போயிட்டாப்பா, கிளம்பிட்டாங்க பயலுகெல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்களும் போறோம், அவங்க கிட்ட தான் போறோம். சரிங்கம்மா, வரங்கம்மா. கலராட்சி வாங்கி தரப்பா? ஐயோ இல்லம்மா, கலரும். சரி வரங்கம்மா. அந்த பண்பு தான் கிராமத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ வந்து சின்ன சூரக்குண்டுல சும்மா இப்படி நடந்து போயிட்டு இருந்தேன் வெளியே. அந்த அம்மா யாருன்னு தெரியல, வெள்ளை அடிச்சிருந்தாங்க நேற்று முந்தா நாள். அவங்க என்ன பார்த்து வாங்க தம்பி சாப்பிட்டு போலாம் அப்படி அந்த பழக்கம் தான் பயங்கரமா இருக்கேன். இது என்ன பண்றாங்க? இது பண்றது என்ன? துண்டு வெட்டுவாங்க. என்ன பார்த்தா எப்படிதா? ஐயோ இன்னொரு வாட்டி கத்து பாப்பா. அது கத்து இப்போ வரையில செவலி அடிச்சுல பாப்பா. இல்ல எடுக்க எடுத்தேன்டா எங்க சமைச்சுதுடா விட்டவா லூஸ் விடு. டேய் கைல அவங்க காலையில சாமி கும்பிட்டு இந்த மந்தையில வந்து கட்டி இங்க வந்து ஒரு தடவை சாமி கும்பிட்டு இங்க இருந்து தனித்தனியா யார் அதோட ஓனரோ அங்க போய் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டோக்கன் இருக்கு. இதுக்கு ஒரு டோக்கன் போட்டுருப்பாங்க. அப்பா பாப்பா என்னோட கையில புண்ணான மாதிரி இருக்கு உனக்கு. கல்லு இது அரைச்சிருச்சு. ஆமா. ஸோ இப்போ வந்து இந்த மாட்டை வந்து 18ஆங்குடிங்கிற ஊருக்கு கொண்டு போறாங்க. கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம பிரத்யேகமா இதை நம்ம வந்து வீடியோவா எடுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்மளும் அந்த ஜல்லிக்கட்டுல போய் கலந்துக்க போறோம். களத்துல சந்திப்போம். பைக்ல வரோம். பைக் இருக்கு வந்துடுறோம். சென்னை மாப்பிள்ளையும் அருண் கலாட்டாவும் அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுருக்காங்க.